பார்த்தீங்களா பட்டாக்கி வச்சுருந்தெல்லாம் என்ன விஷயம்னா குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணுங்க பாப்பாவுக்கு. யார் யார் வந்தாங்கோ விஷ் பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த என்ன ஃபீலிங்கும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் சரியா. எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது என்ன ஃபீலிங் சொல்கிறேன். என் சாரோட ஃப்ரெண்டுங்கோ, எங்கள் அண்ணன் பையன் வந்தான் அவனோட ஃப்ரெண்டுங்கோ, குட்டி அண்ணன் பையன் இன்னொருத்தர் இருக்கான் அவனோட ஃப்ரெண்டுங்கோ, என் ஃப்ரெண்டுங்கோ, எங்கள் பாப்பா தூக்கி வச்சுருக்கிறது எங்கள் அண்ணா, பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அண்ணி. அவள் அழுதுனே இருக்கிறா. ஏன்னு சொல்லி பட்டாக்கி வச்சாங்கள்ல, அதுக்கு தான் அழுதுனே இருக்கிறா. இது வந்து 2வது வருஷம் பர்த்டே. ஃபஸ்ட்டு பிறந்த நாளைக்கு கிராண்டாக பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணோம். இது 2வது பிறந்த நாள். சரி பசங்களாம் சேர்ந்து பண்ணட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன். ஊர்லேயே பண்ணு சொன்னாங்க. ஊரில் இவங்கெல்லாம் இங்கே பண்ணுங்க அக்கான்னாங்க. அதுக்கு தான் இங்கே பண்ணேன். எல்லாம் என்ஜாய்மெண்ட்டு நல்லா தான் ஜாலியாக தான் போய் நின்றுச்சு. பாப்பா அழுதுனே இருந்தான். அந்த பட்டாக்கி சவுண்டில் வந்து அழுதுனே இருந்தாளா. இது சமாதானம் பார்த்தவே முடியல. என்கிட்ட வந்தாலும் சமாதானம் ஆகிட்டான். எங்கள் அண்ணா எங்கள் அண்ணியை தான் நிற்க வச்சு கேக் கட் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். அவள் அழுதுனே இருக்கிறத பார்த்துட்டு நானே வந்து நின்று கட் பண்ணிட்டேன். அப்புறமா யார் யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கிஃப்ட்டு வந்துட்டு நிறைய பேர் கிஃப்ட்டுங்கெல்லாம் கொடுத்தாங்க. கிஃப்ட் கவரெல்லாம் இன்னொரு வீடியோவை போடுறேன். ஜாலியாக தான் இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு ஃபீலு. அது என்ன ஃபீலுன்னா, என்னோட பொண்ணோ என்னோட மருமகன் என் பையன் இல்லை. அதுதான் கஷ்டமே, வேறு எதுவுமே கிடையாது. அவங்கனால வர முடியல, வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வரல. ஆனால் எல்லோரும் கூட மாட வேலை செஞ்சுன்னு கேக் கட் பண்ணின்னு எல்லாருக்கும் கொடுத்துன்னு. இன்னொரு காமெடி என்னான்னாக்கா, எல்லாருக்கும் கேக் கொடுத்தோம். லாஸ்ட்டில் எனக்கு எங்கள் அண்ணன் பையனுக்கு கேக்கே இல்லாத போயிடுச்சு. நான் அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. நானும் எங்கள் அண்ணன் பையன் சாப்பிடவே இல்லை. அவன் வந்து காலையில் டைமில் வந்து சொல்லினே இருக்கிறான். சாரு வந்துட்டு, அக்கா நீயே பிறந்தநாள் பொண்ணு மாதிரி இருக்கிறவாக்கா கேக் கட் பண்ணலான்ட்டு கூட்டிட்டு வந்து ஆனால் அண்ணனோட பையனோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து கட் பண்ணின்னு சாரை கலாய்ச்சிக்கின்னு எனக்கு பாரு இவன் தான் அண்ணன் பையன். இன்னொரு கேக் வாங்கின்னு வந்து கட் பண்ணுறான் அவன் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு. பாப்பா என்னானே தெரில, ஏன் இவ்வளோ ஜனக்கிறாங்கன்னு தெரில. மூச்சு பார்த்துனே இருக்குது எல்லாரையும். என்ன ஒன்றுனாக்கா தட்டு இல்லை, தட்டு பத்தலை. கேக்கு என்னவோ இருந்துச்சு, தட்டு பத்தலை. கொஞ்சம் பேர் கையில் தான் கொடுத்தோம், கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க. அப்புறமா சாப்பாடு வீடியோ, பிரியாணி வீடியோலாம் இன்னொரு வீடியோவில் போடுறேன் சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோ. இது சின்ன பையனோட ஃப்ரெண்டுங்க வீடியோ, பெரிய பையன் ஃப்ரெண்டுங்க வீடியோ, சாரு ஃப்ரெண்டுங்க வீடியோ, என் ஃப்ரெண்டுங்க வீடியோ. பாப்பாக்கெல்லாம் சேர்ந்து விஷ் பண்ணுங்க. பாய்.